கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைய நற்செய்தி, இன்றைய சிந்தனைக்கு மத்திய அதிகாரம் 4வது அதிகாரம் 18வது வசனம். அதாவது ஆண்டவர் எப்படி இந்த பணியை பின்பற்றினார், அவர் என்னென்ன வேலை செய்தார்ன்றது தான் நம்ம இப்போ சிந்தனைக்கு கொண்டு வர போகிறோம். ஆண்டவர் மாதிரி நம்ம எப்படி வாழணுன்றது நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். குறிப்பாக இன்றைய மத்திய அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 18வது வசனம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். அவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான இருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதரை என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன்றார். மனிதரை பிடிப்பவேன், அதாவது மனிதர்னா உயிருள்ள மனிதர். இன்றைக்கி நிறைய ஆத்மா கெட்டு போயிருக்கு. ஸோ அதனால் அந்த ஆத்மாக்களை மீட்பதற்காக, உயிருள்ள மனிதனாக பிடிப்பதற்காக தான் அப்படி சொன்னார். மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். ஸோ நம்மளும் அதே மாதிரி இன்றைக்கி இயேசுடைய சிந்தனை, அவருடைய செயல்னாலும் நம்மளும் அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளும் வாழ்க்கையில் வாழ்கிறப்போ எப்படி ஆத்மாக்களை அறுவடை செய்யணுன்ற சிந்தனை நம்மளுக்கு எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கணும். அதில் 23வது அதிகாரம் 4:23 அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார், அவர்களுடைய தொழுகை கற்பித்தார், விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஸோ அவர் விண்ணரசை பற்றி வருகின்ற அந்த நற்செய்தி எப்படி அவர் இறக்கப்படாரு, எப்படி வரப்படாருன்றத நற்செய்தியை பறைச்சாட்டணும். தொழுகு கூடங்களில் சொன்னார். தொழுகு கூடங்கள்லாம் அங்கே கோயிலில், அந்த கோயிலில் அவர் கற்பித்து வந்தார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 30 வருஷமாக எந்த ஒரு பாவமும் இல்லாமல், எந்த ஒரு குறை இல்லாமல் அவர் வாழ்ந்து வந்தார். அதுக்கப்புறம் 3 வருஷமாக தான் அவர் பரிசுத்த ஆவியரை பற்றி நற்செய்தி அறிவித்தார். ஸோ அது மாதிரி தான் நம்மளும் ஆண்டவர் போல் எந்த ஒரு குறையும் பாவமும் செய்யாமல் நம்ம நற்செய்தியை சொல்லணும். நம்மளும் சொல்லு போல் செயல் போல் வாழ்ந்து காட்டணும். ஸோ இதிலே அதிகாரம் 5:23 அதிகாரம் 5:14 சொல்கிறார் ஆண்டவர் இயேசு, நீங்கள் உலருக்கு ஒளியாக இருங்கள், மலை மேல் இருக்கும் நகர் மறைவாக இருக்க முடியாதுன்றார். அதாவது நீங்கள் ஒளியாக இருக்கணுன்றார். அது அவருடைய பணியை செய்யணும், அதுக்கு வல்லமை வேணும். அவருடைய வாழ்க்கையை நம்ம பின்பற்றணும்னா அது நம்ம ஒளியாக வாழணும். அவர் இந்த உலகத்தின் ஒளி யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த விளக்கை ஏற்றியவர் யாருன்னா தந்தை வெளியே விளக்கை ஏற்றினார். ஒளியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிறார். நம்ம அந்த பிரகாசன்ற ஒளியில் நம்ம நேரடி பார்வையில் இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போல நம்மளும் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்ட முடியும். அதை நீங்கள் உலருக்கு ஒளியாக இருக்கின்றீர்கள், மலை மேல் இருக்கிற நகர் மறைவாக இருக்க முடியாதுன்றார். ஸோ நம்ம மலை மேல் இருக்கும் நகர் போல் நம்ம எப்பவுமே மறைவாக இருக்க முடியாது. நம்ம ஆண்டவர்களை எப்போவுமே பிரகாசமாக தான் வாழணும். ஆத்மாக்களை அறுவடை செய்யணும், உயிருள்ள மனிதனை பிடிப்பை போல் ஆக்கணும். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பணி. அந்த பணியை தான் அவருடைய பணியை தான் நம்ம செய்யணும். இதில் மத்திய அதிகாரம் 5:14 என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருங்கள். அதே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9:58 இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதங்கும் குடிகளும் வானத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மானிட மகனுக்கும் தலை சாக்கி கூட இளமணிந்தார். ஸோ அதுதான் இப்போ இயேசுடைய பணி நம்ம செய்கிறப்போ அவரை மனிதனை பிடிக்க ஆக்குவேன்னு சொல்லுவார். அவர் வர சொல்கிறாரு, சீடர்களை அழைக்கிறாரு. அவர் நம்ம பணியை செய்கிறப்ப, அவர் ஏசப்பா பணியை செய்கிறப்போ அவருக்கு எந்த ஒரு வீடோ சுகபோக வாழ்க்கையோ எந்த ஒரு சந்தோஷமோ கிடையாது. அவர் தந்தையுடைய திட்டத்தை என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்ற தான் அவர் ஒரு மும்முரமாக வந்தார், ஒரு இலக்காக எடுத்து பயன்படுத்தினார். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ஆண்டோடைய பணியை நம்ம பயன்படுத்தணும், அவருக்காக வாழணும்னா நம்மளும் இந்த சுகபோக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, பிறரை கொசோடுறதை விட்டுட்டு நம்ம வாழணும். அப்போ தான் நம்ம ஆண்டோடைய பின்பற்றி செல்ல முடியும். அப்போ தான் அவருடைய வாழ்க்கையாக அவருடைய இதயத்துக்கு நம்ம தர முடியும், அவருடைய இதயத்தை நம்ம பெற்று அவருக்காக வாழ முடியும். ஸோ அதனால் இயேசுவிடம், நரிகளுக்கு பதங்கும் குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கும் தலை சாக்கியோடு எண்ணப்படி. ஸோ பறவைக்கும் மிருகத்துக்கெல்லாம் இருக்குது, எனக்கு இல்லைன்ற நாங்கள் நீங்கள் என்னை பின்பற்றி வந்தால் உங்களுக்கு இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல வர்றாரு. ஸோ அதிலே லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9:59 சொல்கிறார் பாரு, இயேசு மற்றவர்கள் நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர்
முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். ஸோ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு கூப்பிட்றாரு, சீடரை கூப்பிட்றப்ப அவர் சொல்கிறாரு, நான் என் தந்தையை அடக்கம் செய்து விட்டு வர அனுமதியும்ன்றார். ஸோ அந்த இடத்துல வந்து என் தந்தை என்று அவர் வந்து சொல்கிறார். ஸோ என் தந்தைன்னு அவர் தன்னை பற்றி சொல்கிறப்போ அவர் வந்து அது வந்து ஏசப்பா ஊழியத்துக்கு செட் ஆகாது. தன் அவர் வந்து என்னுடைய தந்தைக்கு அடக்கம் செய்து விட்டு வரேன்றார். ஸோ அவருடைய தந்தைக்கு அடக்கம் செய்து விட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்போ அது வந்து வராது. நான் சொல்கிறதை கேளுன்னு தான் சொல்கிறேன். என்னை பின்பற்றி வாழணும், என் பின்பற்றி போனோம். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது பின்பற்றுறது தான் சீடத்துடைய கடமை. வந்து நான் போய் நாங்கள் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன் சொல்கிறாரு, அது தப்பு. தந்தையை அடக்கம் செய்ய அவங்க ஆள் இருப்பாங்க. பரிசுத்த ஆவியார் வல்லமை பெற்றவங்களை யாரும் ஆண்டவர் இயேசு அழைத்தாருன்னா உடனே நம்ம போயிடணும். நான் போய் என்னுடைய வீட்டில் சொல்லிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து எழுந்து தான் வரணும்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதனால் எனக்கு கவலைப்படக்கூடாது. அதனால் ஆண்டவர் வந்து வானா போயிடணும். என் தந்தை நான் அப்படின்றலாம் பேசக்கூடாது. ஆண்டவர் விட்டு அது பேச அது பிடிக்காது. ஸோ அதே போல் அதிகாரம் லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9:60 சொல்கிறார் ஆண்டவர், இயேசு அவரை பார்த்து, இறந்தவரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும்ன்றார். ஸோ இறந்தவர்களை பற்றி கவலைப்படாதுங்க, அவங்க போய் அடக்கம் செய்வாங்க. நீ வந்து நற்செய்தி அறிவி, நான் என்னென்ன பண்ணணும், நான் என்ன புதுமைகள் செய்தேன், நான் என்ன பண்ணேன், பேய்களை ஓட்டினேன், நோய்களை குணமாக்கினேன், எல்லாரையும் அன்பாக பார்த்தேன், அதெல்லாம் அது மாதிரி நீங்கள் போய் செய்யுங்க, நற்செய்தி அறிவிங்க. மனிதரை பிடிங்க, உயிருள்ள மனிதனை பிடிங்க, ஆன்மாக்கள் கெட்டு போக பார்த்துங்க இந்த சமுதாயத்தில் சொல்ல வர. நம்ம அதுதான் செய்யணும், அதுதான் எடுத்த பணி, அதுதான் இயேசுடைய பணி, அதுதான் நம்ம செய்யணும். ஸோ என்ன இப்போ நான் சொல்ல வரேன்னா, ஆண்டவரை போல நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழணும்னா நம்ம வந்து இப்போ அவர் வாங்கினா போனால் உடனே நம்ம போயிட்டோம், நான் போயிட்டு என் தந்தையை அடக்கம் செய்து வரேன் அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது, அது மாதிரிலாம் பேசக்கூடாது. அவரை பின்பற்றி வரணும், அவரை பின்பற்றி சென்று அவருடைய ஆத்மாக்களை அறுவடை செய்யணும், அவர் போல் நம்ம வாழ்ந்து காட்டணும். பரிசேயர் மாதிரி ஒரு ஆணவம் சொல்லுவாங்க, ஆனால் செயலில் காட்ட மாட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல், பரிசெய்கிற மாதிரி இல்லாமல், உயிருள்ள மனிதனை ஆன்மாக்களை அலுவலை செய்யணும்னா, உயிருள்ள மனிதனை பிடிக்கணும்னா இயேசுவை பின்பற்றி சென்று அவருடைய பணியை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்காரு. நான் சொல்ல அந்த மாதிரி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். கடவுளை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.